Hello children, in this video we are going to learn about periodic classification of elements. So classification அப்படி periodic classification என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க சரியா. அது என்ன ஆர்டரில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18th and 19th centuries witnessed a rapid development in the chemistry in all spheres of scientific activity. அதாவது 18th and 19th centuryயில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருந்தது எல்லா ஏரியாலையுமே எல்லா ஃபீல்டுலையுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So by 1860, scientists had already discovered 60 elements and determined their atomic masses. அதாவது 1860 பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியடில் வந்து மொத்தமாகவே சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 எலமெண்ட்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த எலமெண்ட்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்றது தான் அட்டாமிக் மாஸஸ் வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. They noticed that some element had similar properties and hence arranged them into groups. அது அந்த எலமெண்ட்டில் 60 எலமெண்ட்டில் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுனாக்கா சிமிலர் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து குரூப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் செவரல் நியூ எலமெண்ட்ஸ் ஆர் வேர் டிஸ்கவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அதே மாதிரி நிறைய நியூ எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தீஸ் எலமெண்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அந்த நியூவாக ஃபைண்ட் அவுட் பண்ண எலமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே இல்லாமல் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்தது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் ரியலைஸ் தட் instead of studying the properties of all these elements individually, it would be more convenient to divide them into groups and periods in such a way that each group contained a certain number of elements, like an array of fruits and then vegetables showing oral lines with similar properties and a period showing a regular gradation. See children, what they will be explained means இப்போ நிறைய எலமெண்ட்ஸ் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி அரேஞ்ச் பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது சயின்டிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பீரியட்ஸ் அண்ட் தென் குரூப்ஸ் ஓகேவா. அது மாதிரி டிவைட் பண்ணி அதில் வந்து எலமெண்ட்ஸை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க சரிங்களா. ஸோ அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியட்ஸில் வந்து ஷோயிங் ஆஸ் ரெகுலர் கிராஜுவேஷனை வந்து என்னது ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் எ லாஜிக்கல் வே. யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் ஆல் தீஸ் early attempts ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் in the ஸ்டாண்டர்ட் 9th. அதாவது நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஒரே நாளில் வந்து இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல சரிங்களா. நிறைய சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையான ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நியூலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாபர்னஸ், அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய எலமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வேறு வகையில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருந்தோம் சரிங்களா. இன் கண்டினியூஷன் அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படித்தது எல்லாமே அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த கண்டினியூஷன் ஆஃப் த நாலேஜ் கெயின்ட் இன் த topic periodic classification of elements in the standard 9th with earlier concepts and their subsequent deliberations. You get set to go ahead with the higher order of thinking to enhance your knowledge on the properties of the elements. அதாவது இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் யார் எந்தெந்த சயின்டிஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்கன்றதை 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் இன்னும் நம்ம வந்து திங்க் பண்ண வைக்கிற மாதிரி வந்து அந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. கோயிங் டு லேர்ன் அபவுட் மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் had some discrepancies which were difficult to
ஓவர் கம் அதாவது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆர்கன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 39.95 ஓகேங்களா. பொட்டாசியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39.10. ஸோ இந்த டூ எலமெண்ட்ஸில் எது வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு த அட்டாமிக் மாஸ் நம்பரில் பொட்டாசியம் தான் வரணும். ஆனால் பொட்டாசியத்துக்கு பதிலில் இங்கே என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இஃப் எலமெண்ட்ஸ் வேர் arranged solely according to increasing atomic masses, argon would appears in the in the position occupied by potassium in our மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதாவது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக பொட்டாசியம் வந்து ஆர்கன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அது எந்தனுடைய பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசியத்தினுடைய பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ கெமிஸ்ட் வேர்ட் பிளேஸ் ஆர்கன் எ கேஸ் with no tendency to react in the same group as lithium and sodium which are two highly reactive metals. அதாவது ஆர்கன் வந்து எந்த கெமிஸ்ட்டுமே ஆர்கன் வந்து கேஸ் இருக்கிற, அதாவது கேஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படி இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் வந்து ஆக்சிஜன் வந்து பிளேஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கன் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கிற அதே குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட் வந்து லித்தியம் சோடியத்தோட ரியாக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் discrepancies suggested that some fundamental property other than atomic mass must be the basis of பீரியாடிசிட்டி. அதாவது இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த அட்டாமிக் மாஸ் இல்லாமல் வேற ஒரு பேசிக் நீடை வந்து யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி டர்ன் அவுட் டு பி த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் in an atomic nucleus, something that could not have been known by Mendeleev and his contemporaries. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே இந்த பீரியாடிக் டேபிள் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் சொல்லாததை வந்து யூஸ் பண்ணி திரும்பி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹென்ரி மாஸ்லே பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் in the year 1912 discovered a new property of elements called atomic number. அதாவது அது இல்லாமல், அதாவது நம்ம ஏற்கனவே மெண்டலீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த மெத்தட் இல்லாமல் நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கெமிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்லே. அந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1912 வந்து அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணாமல் அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இட் இஸ் எ வெல் நோன் ஃபேக்ட் தட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் an element is equal to the number of protons or the number of electrons present in the neutral atom of an element. Actually atomic number அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but total number of the electrons or total number of the protons which are present in the neutral atom of. Okay, neutral atom na it does not carries any charge, positive or the negative charge, that is only considered as the neutral atom. Okay, so it may be the electron or it may be the total number of the protons. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்டாமிக் நம்பர் சொல்றோம். அந்த அட்டாமிக் நம்பரை யூஸ் பண்ணி தான் மாஸ்லே வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ த பீரியாடிக் லா வாஸ் therefore modified to frame a modern periodic law which states that, அதாவது இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா மாடர்ன் பீரியாடிக் லா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் லா இது வந்து 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லைனாக்கா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது நல்லா நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. 2 மார்க் கொஷின்ஸ். த நெக்ஸ்ட் சப் டாபிக்
மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை இப்போ இருக்கிற பீரியாடிக் டேபிள் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. With reference to the modern periodic law, the elements were arranged in the increasing order of their atomic numbers to form the modern periodic table. இப்போ modern periodic table எதை பேஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கனாக்கா according to the atomic number. That also in which order if you are seeing means increasing the atomic number. Okay. ஸோ அப்போ இது வந்து எந்த எலமெண்ட் வந்து அட்டாமிக் நம்பர் லெஸ்ஸாக இருக்கும் அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும் இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. So the modern periodic table is a tabular arrangement of elements in periods and also the groups, highlighting the regular repetition of properties of the elements. இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து எப்படி எலமெண்ட் இது வந்து ஆக்சுவலாக மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ன்றது ஒன்றில் ஒரு டேப்லர் காலம், அதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த அட்டாமிக் நம்பர். அது வந்து 2 மெயின் பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அண்ட் ஆல்சோ த குரூப்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது அந்த மெயின் பாயிண்ட் என்ன ஹைலைட்டிங் எப்படின்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகுதோ சரிங்களா, அது வந்து ரெகுலராக வந்து என்ன ஆகாது, தட் மீன்ஸ் ஆர்டராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த நமக்கு பின்னாடி டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கம்மா 8.1 அந்த பீரியாடிக் டேபிளே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக அண்டர்ஸ்ட் ஆகும். ஸோ ஷோ த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆஃப் 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர்ட் ஸோ ஃபார். இது வரைக்கும் நமக்கு அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ as you have studied the features of the modern periodic table in standard 9th, here let us confine to the study of the features of periods and also the groups. Okay, நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இங்கே வந்து அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, மெயினாக எஸ்பெஷலாக பீரியட்ஸ் என்ன, குரூப்ஸ்னால் என்ன சரிங்களா, அது எதை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பீரியட்ஸ். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் பீரியட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இது ஈஸியாக நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். பீரியட்ஸ்னால் என்ன, குரூப்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஹெச்பி பென்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல், ஹெச் ஃபார் ஹரிசாண்டல், பி ஃபார் பீரியட்ஸ். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரோஸ்க்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் 7 பீரியட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். டோட்டலாக பார்க்கும்போது எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பீரியடை பற்றி பார்க்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 1 அண்ட் தென் ended with the 2. இதில் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, லாஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் வந்து 2. இன்பிட்வீன் வந்து ஒரு சில ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதே ப்ராப்பர்ட்டி இருக்கிற நியூ எலமெண்ட் வந்து டிஸ்கவர் பண்ண அந்த பிளேஸ்லேயே வந்து ஆக்குபை பண்ணுறதுக்காக அவங்க வந்து எம்டியாக வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். அது என்னென்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ த ஹீலியம். எஸ்சி சில்ட்ரன், இதுதான்னாக்கா ஹரிசாண்டல் ரோஸ் சொல்லுவோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்படி இருக்குது. 7 ஹரிசாண்டல் ரோஸ், தட் இஸ் ஹெச்பி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் வாஸ் ஏ பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீலியம். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் இங்கே பாருங்கம்மா, இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்களே அதுதான் வந்து என்னென்னாக்கா அட்டாமிக் நம்பர். இந்த சைடில் கொடுத்துருக்கிறது வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்புறம் அந்த எலமெண்ட்டுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எலமெண்ட்டுடைய நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த பீரியாடிக் டேபிளுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் இருக்கிற நெக்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். இதனோட சிம்பிள் என்னன்னாக்கா ஹெச்இ. இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் சரிங்களா. கீழே வந்து அதனுடைய நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்டஸ்ட் பீரியட் சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒன்லி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பீரியட். அதனுடைய அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 10 இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் இந்த செகண்ட் பீரியடில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் பீரியட். அதாவது ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட் சொன்னோம் இல்லைங்களா. இந்த செகண்ட் பீரியடுக்கு என்ன பேர்னாக்கா ஷார்ட் பீரியட் சொல்கிறாங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த எலமெண்ட்லேருந்து எந்த எலமெண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் டு நியான்.
ஓகே. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் வந்து 11 to 18 சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஷார்ட் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் த 8 elements. இது எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா சோடியம் டு ஆர்கன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியடில் 2, செகண்ட் அண்ட் தென் தேர்ட் பீரியடில் 8 elements இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பீரியட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 19 to 36. ஸோ திஸ் இஸ் த லாங் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் 18 elements. இது எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டு கிரிப்டான். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் 8 ரெப்ரசன்டேட்டிவ் elements and then 10 டிரான்சிஷன் எலமெண்ட். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் இந்த பீரியடில் டோட்டலாக வந்து 18 elements இருக்குது. எந்த எலமெண்ட்லேருந்து எந்த இருக்குது அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அது அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 to 54. இதுக்கும் என்ன பேர்னாக்கா லாங் பீரியட் சொல்கிறோம். ஸோ இதுலேயும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 element இருக்குது. எந்த எலமெண்ட்லேருந்து எந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ருபீடியம் டு ஜெனான். ஓகே. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் 8 ரெப்ரசன்டேட்டிவ் elements அண்ட் ஆல்சோ 10 டிரான்சிஷன் எலமெண்ட். இதுலேயும் 8 வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸும் ப்ளஸ் 10 வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்டும் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பீரியட் பார்த்தோம்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 55 to 86. ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் 32 elements. இது வந்து இருக்கிறதுல லாங்கஸ்ட் பீரியடாக இருக்குது. இதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 32 elements. எதுலேருந்து எது வரைக்கும் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் cesium and ended with the radon. So this includes 8 representative elements, then 10 transition elements and 14 inner transition elements. அதுக்கு என்ன அந்த inner transition element நேம்னு பார்த்தீங்கன்னா lanthanides. The next 7th period பார்த்தீங்கன்னா it started from atomic number 87 to ended with 118. Like the 6th period, this is also called as the period that means accommodated 32 element. ரெண்டுமே that is 6th and then 7th periodல எவ்வளோ எலமெண்ட் அகாமடேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 32 elements. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து 4 elements வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதோட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யார் இன்க்ளூட் பண்ணானாக்கா IUPAC. சில்ட்ரன் இதுதான் செகண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஃப்ரம் த லித்தியம். எல்ஐனா லித்தியம் அண்ட் தென் எண்டட் வித் வாட் நியான். தென் தேர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா சோடியம் எண்டட் வித் ஆர்கன். ஓகே. தென் ஃபோர்த் பீரியட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அண்ட் தென் எண்டட் வித் கிரிப்டான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பீரியட் பார்த்தீங்கன்னா ருபீடியம் அண்ட் தென் எண்டட் வித் ஜெனான். தென் சிக்ஸ்த் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த 6th and 7th பீரியட் லாங்கஸ்ட் பீரியட் சொன்னோம் இல்லையா. இது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிறது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். இது வந்து அல்கலி தென் அல்கலி அர்த் மெட்டல், அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இனட் கேஸஸ், அது மாதிரி நிறைய டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 6th and 7th பீரியடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 57 to 71. ஆக்சுவலாக இந்த லாந்தனைட் டு LU இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னன்னாக்கா இன்னர் டிரான்சிஷன். இது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுடைய இன்சைடில் பிளேஸ் பண்ணியிருக்கிறதால இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 57 to 71 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 57லேருந்து அட்டாமிக் நம்பர் 71 இங்கே இருக்குது. திரும்பி இந்த 72 கண்டினியூஷன்லேருந்து எண்டட் வந்து இங்கே இருக்குது சரிங்களா. அதேமாதிரி 7th பீரியட்லேயும் அதே மாதிரி தான் சரிங்களா. இதனுடைய கண்டினியூஷன் 89 to 103 வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஓவராலாக இந்த மாடர்ன் பீரியடிக் டேபிளில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இதில் வந்து ஹவு மெனி பீரியட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஓவராலாக ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118 elements வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் we can continue in the next video.